ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை தாக்கலாகிறது மத்திய பட்ஜெட். விலைவாசி, வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சராக சற்று நேரத்தில் பதவியேற்கிறார் சுனேத்ரா பவார். மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான வரி உயர்வு நாளை முதல் அமல். சிகரெட்டுகளின் நீளத்தை பொறுத்து ₹2 முதல் ₹8.50 வரை அதிகரிக்கும் என தகவல். அமெரிக்க ரிசர்வ் வங்கி தலைவராக கெவின் வாஷ் பெயரை பரிந்துரைத்தார் அதிபர் டிரம்ப். வாஷ் டாலரை வலுப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் உலகெங்கும் தங்கம் விலை சரிவு. ரயில் மோதல்களை தடுப்பதற்கான கவச் தொழில்நுட்ப வசதி மேலும் 472 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைப்பு. தென் மாநில ரயில் பாதைகளிலும் கவச் வசதி பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் முடியும் என கட்டுமான குழு அறிவிப்பு. கோயிலை முழுமையாக கட்டி முடிப்பதற்கான செலவு ₹1900 கோடி என்றும் தகவல். குடியேற்றத்துறையின் செயல்பாடுகளை கண்டித்து அமெரிக்க நகரங்களில் வலுக்கும் போராட்டங்கள். டிரம்பிற்கு எதிராக ஆவேசமாக முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள். நானும் ராணுவ தளபதி அசீம் முனிரும் வெட்கி தலைகுனிந்தவாறே வெளிநாடுகளிடம் கடன் கேட்டோம். தங்கள் நாட்டு தொழிலதிபர்கள் மத்தியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேச்சு. அமெரிக்காவின் வரி விதிப்பு மிரட்டலால் தீவிர நெருக்கடிக்கு உள்ளான கியூபா. எரிபொருள் தட்டுப்பாடு, நீண்ட நேர மின்வெட்டால் தவிக்கும் கியூபா மக்கள். ரஷ்ய நகரங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. உடலை வெப்பத்தை காக்க ஜியோதெர்மல் ஆடை அணிந்து ஓய்வெடுக்கும் ராணுவ வீரர்கள். நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி T20 கிரிக்கெட் போட்டி தொடரை வெற்றியோடு நிறைவு செய்ய இந்திய அணி முனைப்பு. தங்க விலை சவரனுக்கு ₹7,600 சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ₹1,19,200 விற்பனை. ஒரே நாளில் கிலோவுக்கு ₹85,000 குறைந்தது வெள்ளியின் விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி ₹320 விற்பனை. தேர்தலின் போது சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக முதல்வர் பெருமிதம். இன்னும் பல கனவு திட்டங்கள் இருப்பதாகவும் காரைக்குடியில் ஸ்டாலின் பேச்சு. நாம சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுதான் பெரிய சாதனை. இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு. அவற்றை நிறைவேற்றும் வாய்ப்பு திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டு மக்களான நீங்க எனக்கு வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாதவர் எடப்பாடி பழனிசாமி என மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் அதிமுக நிறைவேற்றியது இல்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்ல, அது வேறு விஷயம். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல.
பல்வேறு மாவட்ட வர்த்தக தொழில் பிரதிநிதிகள் தன்னை தொடர்பு கொண்டு பேசியதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்திய பிரதமருக்கு கே பழனிசாமி நன்றி. நாளை முதல் 234 தொகுதிகளிலும் பரப்புரையில் இறங்கும் திமுக. அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கப்படும் என திமுக செய்தித் தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பேட்டி. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த கழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அந்த மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக ஒரு பரப்புரை பயணத்தை தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை. காங்கிரஸை எப்படி அரவணைப்பது என்பது தங்களுக்கு தெரியும் என திமுக செய்தித் தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பேட்டி. எந்த தேர்தலையும் அவங்க எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கல. இப்பொழுது அவர்களில் தலைமை இதை பற்றி பேசவில்லை. காங்கிரசுக்கும் எங்களுக்கும் இந்த கூட்டணி 10 கட்சிகளுக்கும் நடைபெறுகிற 5வது 6வது பேச்சுவார்த்தையாக இருக்கும். இதை எப்படி அணுகுவது, எப்படி அவர்களை அரவணைப்பது என்பது எங்கள் தலைவருக்கு நன்றாக தெரியும். குற்றங்களை கட்டுப்படுத்தாமல் கருத்து சுதந்திரத்தை பறிப்பதா? பாஜக நிர்வாகி பிரவீன்ராஜ் கைதுக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். தமிழ் கலாச்சாரத்தை அழித்தவர்கள் மூவேந்தர்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய விவகாரம். ராஜராஜனும் ராஜேந்திரனும் தமிழ் பெயர்களா என்று வினவியதற்கும் வலுக்கும் எதிர்ப்பு. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? தமிழ் மன்னர்கள் குறித்த திருமாவளவனின் பேச்சுக்கு அமமுக பொதுச் செயலர் தினகரன் கண்டனம். தமிழ் நில மன்னர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமென எச்சரிக்கை. பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளவர்களிடம் ராமதாஸ் நேர்காணல். கூட்டணி தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என ராமதாஸ் பேட்டி. அன்புமணிக்கு சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணைய கடிதத்தை ரத்து செய்ய கோரிய மனு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணை. தாவேகா தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழுவை அமைத்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 34 பேர் கொண்ட குழு அமைப்பு. தாவேகா தலைவர் விஜய்க்கு ரோல் மாடல் யார் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ரோல் மாடல் என்றால் கொள்கை தலைவர்கள் என விஜய் கூறும் ஐவர் யார் என்றும் கேள்வி. இப்ப ஐயா எம்ஜிஆரை எதுல எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதுல எடுத்துக்கிட்டேன், இப்ப ஊழல் வழக்குல குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன். ஐயா எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு காரணம் சொல்றேன்ல, அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியீடு. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. நந்தன் கால்வாய் திட்ட நில எடுப்பு பணிகளுக்கு 42 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு. விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளின் பல ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றம். திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக நீர் திறப்பு. இன்று முதல் தொடர்ந்து 100 நாட்களுக்கு 3 தவணைகளில் தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தகவல்.
சென்னையில் உள்ள 5 மண்டலங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தம். குழாயில் ஏற்பட்ட கசிவை சரி செய்ய உள்ளதால் பொதுமக்கள் தேவையான அளவு குடிநீரை முன்கூட்டியே சேமித்து வைக்க அறிவுறுத்தல். வடலூரில் 155வது தைப்பூச திருவிழா கொடியேற்றத்தோடு தொடக்கம். நாளை ஜோதி தரிசனத்தையொட்டி பக்தர்களுக்காக பேருந்து மற்றும் சிறப்பு ரயில் ஏற்பாடு. தைப்பூசத்தையொட்டி பழனியில் குவியும் பக்தர்கள். மேலதாளம் முழங்க காவடிகளை சுமந்து ஆடிப்பாடி வழிபாடு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.